ஏன் வெற்றி? எப்படி வெற்றி? யாரை ஜெயிச்சீங்க? எழுத்தாப்புல யாருமே கிடையாது. போருக்கு போனாலும் வெற்றி. இது புத்தி மீனா. அழகா, இத்தனை நாள் நான் இரவு பகலாக துன்பப்பட்டு கஷ்டப்பட்டேன். அதனால நான் பெரிய பறவை கண்டு விட்டேன். அழகா, என்னடி பண்ற? தெரியல, டிவி பாக்குறேன். காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுடி. சுஜி எங்கடி? ஜாக்கிங் போயிருக்கா. ஜாக்கிங்கா? பயந்துட்டியா? சீப்படா. எங்க உன் கூட குட்டி பிசாசுங்க 2 இருக்குமே, ஆளை காணோம். வீட்ல தூங்கிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டோட பர்த்டே கோயம்புத்தூர் போன எப்போ வந்த? ராத்திரி தான். அந்த சுசிலா உன்னை விட மோசம். எங்களை ஏப்ரல் புல் பண்றதுக்காக பர்த்டேன்னு போய் சொல்லி எங்களை கோயம்புத்தூர் வரைக்கும் அலைய விட்டுட்டா. ஏய், உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? என்ன? எங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு சம்மதிச்சிட்டாங்க. உண்மையாவா? ஐயா மேல நம்பிக்கை இல்லையா? சீச்சி, உன்னை நம்பாம யார நம்ப போறேன். சரி சரி, நம்ம கல்யாணம் எப்போ? இன்னைக்கே. இப்போ மணி 7, 8:30 கல்யாணம், 9 மணி குழந்தை பார்த்துக்கலாமா? கொழுப்பு ஜாஸ்திடா உனக்கு. சரி, நான் போறேன். இந்த விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். பாய். ஏய், என் ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி தான் சொல்லிட்டேன், 10 மணிக்கு வந்துரு. சாரி, நான் காலேஜுக்கு போகணும். நீயே பார்த்துக்க, நாளைக்கு வெயிட் பண்ணலாம். பாய். ஹாய். ஹாய். என்னடா ஒரு மாதிரியா இருக்கீங்க? விஜய், வா மச்சான். எங்க ஃபீலிங்ஸ்லாம் உன்னை பத்தி தான்டா. என்னது? என்ன பத்தியா? ஆமாண்டா, உங்க லவ் மேட்ரு என்னமோ உங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சாமே. அப்பா ஏதோ திட்டினாரடா? அதுவும் ஒரு வகையில நல்லதா போச்சு. வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த சந்தோஷம் தான் உங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். முதல்ல பார்ட்டி கொடுக்கறது இருக்கட்டும், லைஃப்ல முதல்ல உஷாரா இருக்க தெரிஞ்சுக்கிடா. என்னடா சொல்ற? நான் சொல்லப்பா, அங்க பாரு, அந்த பெருசு சொல்றத கேளு. உஷாரு உஷாரு, லைஃப்ல தான் உஷாரு. உஷாரு உஷாரு, லவ்ல தான் உஷாரு. உஷாரு மச்சி உஷாரு, ஓ லைஃப்ல தான் லவ்ல தான் உஷாரு. நீ உஷாரு. ஏ உஷாரு மச்சி உஷாரு, ஓ லைஃப்ல தான் லவ்ல தான் உஷாரு. நீ உஷாரு. கடற்கரை காற்று வாங்கும் காதலர்கள் உஷாரு. காலேஜ் படிக்க போகும் மாணவர்கள் உஷாரு. நினைச்சத நீ முடிச்சா நிச்சயம் இடம் கிடைக்கும். குடிச்ச புடி உடம்பு புடி உஷாரு. ஏ உஷாரு மச்சி உஷாரு. அன்னைக்கிளி அசைஞ்சு வர்ற ஐயோ ஐயோ உஷாரு. அடிக்கடி ஆசை வரும் பைய பைய உஷாரு. கண்ணடிச்ச பொண்ணை பார்த்தா கிட்ட போனா உஷாரு. சின்ன பொண்ணு சிரிச்சு புட்டா சிக்கிக்காத உஷாரு. நல்லவன நண்பனாக தேர்ந்தெடுக்கணும் உஷாரு. நாளை என்ன இன்ற போதும் நம்பிக்கை தான் உஷாரு.
வாழ்க்கை இனிப்பதற்கு வரவும் செலவும் உசாரு வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேணும் உசாரு காதல் மயக்கத்தில கண்ணாமூச்சி ஆட்டத்தில நீயும் ஜெயிச்சு புட்டா உன்னை அவ ஏத்துக்கிட்டா அட மனசு இந்த மனசு நிக்க சொன்னா நிக்காதடா உசாரு பச்சி உசாரு விளக்கை வெளுப்பதற்கு சேவல் கூவும் உஷாரு கிடப்பதை நினைச்சுக்கிட்டு கனவு காண உஷாரு மாநகர பேருந்துல பாக்கெட்டெல்லாம் உஷாரு மாப்பிள்ளை வந்து புட்டா மச்சி நிச்சி உஷாரு தலைமுடி நரைச்சு புட்டா டை அடிக்கணும் உஷாரு தலைக்கண வந்து புட்டா தடம்புரலும் உஷாரு அதிர்ஷ்டம் அடிச்சு புட்டா அலட்டிக்காத உஷாரு அளவுக்கு அதிகமான ஆபத்து தான் உஷாரு உல்லாச பாணியில சொல்லாத வார்த்தையில ஏங்கும் இதயத்தில ஏங்கும் நினைவில எது தேவை அதை தேடு புது பாட்டு பாடி பட்டைய கலப்பு உஷாரு மச்சி உஷாரு ஓ லைஃப்லதான் லவ்லதான் உஷாரு நீ உஷாரு ஏ உஷாரு மச்சி உஷாரு ஓ லைஃப்லதான் லவ்லதான் உஷாரு நீ உஷாரு கடற்கரை காற்று வாங்கும் காதலர்கள் உஷாரு காலேஜ் படிக்க போகும் மாணவர்கள் உஷாரு நினைச்சத நீ முடிச்சா நிச்சய இடம் கிடைக்கும் குடிச்ச முடி முடுங்கு முடி உஷாரு ஏ உஷாரு பச்சி உஷாரு வாங்கடா நீங்களும் உங்க உஷாரம். ஏமா விஜய் எங்க போனா? டைம் ஆகுதுல்ல. காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆமா செல்போனை கூட எங்கேயே வச்சுட்டு போயிருக்கா? அதோ வந்துட்டானே, வாப்பா உனக்கு 100 வயசு. என்னம்மா எங்க போறப்பட்டீங்க? மும்பைல இருக்க உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாப்பா, சீக்கிரமா புறப்பட்டு வர சொல்லி போன் வந்துச்சு, அதான் புறப்பட்டோம். பாட்டிக்கு வேற வயசாயிடுச்சு, ஏதாச்சும் வந்துட்டு தான் இருக்கும். அப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு, மும்பைக்கு வர முடியாது. உன்னை யாரா வர சொன்னா? நானும் உங்க அம்மாவை மட்டும்தான் போறோம். நீ வீட்டை பத்திரமா பாத்துக்க. நாங்க வர 10 நாள் ஆகும், புரியுதா? சாப்பாடுலாம் எப்படிமா? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாம போமாப்பா. உங்க அத்தை பொண்ணு வாயாடி வசந்தியும் அவன் அண்ணன் முத்துவும் வராங்க, அவங்க உன்னை பாத்துப்பாங்கப்பா. ஏன் அத்தை ஊருக்கு வரலையா? அவங்களும் என் கூட ஊருக்கு வராங்கப்பா, அதனாலதான் அவங்க 2 பேரையும் உனக்கு துணையா அனுப்பி வைக்கிறாங்க. சரி சரி, டைம் ஆகுது, புறப்படு. விஜய் வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்திட்டு இருக்காத, புரியுதா? சரிப்பா. நேரத்தோட சாடுப்பா. சரி நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஆமா முத்து வசந்தி எப்போ வராங்க? அவங்க இப்ப வந்துருவாங்கப்பா, நாங்க புறப்படுறோம். அந்த வாயாடி வசந்தி கிட்ட ரொம்ப அதிகமா பேச்சு வச்சுக்காதப்பா, அவ ஒரு மாதிரி. சரி நான் வரட்டுமா? சரிம்மா. ஆஹா வந்துட்டாயா, வந்துட்டா. டேய் விஜய் எங்கடா கிளம்பிட்ட? ஏய் மாம், எங்க கிளம்பிட்ட? நாங்க வரோம் அத்தை உங்ககிட்ட சொன்னாங்கல்ல. சொன்னாங்க. அப்புறம் என்ன, வெயிட் பண்ண வேண்டியதானே? ஆமா இவ பெரிய மனுஷ மகாராணி, பொடி. டேய் இவளை ஏன்டா இழுத்துட்டு வந்தா? அவங்க கூட ஊருக்கு துரத்த வேண்டியதானே? நானே இவளை துரத்தானா ட்ரை பண்ணேன், புடிவாதம் பிடிக்கிறாடா, போகவே மாட்டேங்கிறாடா. ஏ முத்து, வாய கொஞ்சம் பொத்து. கூட பிறந்த அண்ணனா மரியாதையா நடந்துக்க. மாமு கூட சேர்ந்துகிட்டு என்னை கழட்டி விட பார்த்த மவனை பெஜாராயிடுவ. முத்து இவன் தங்கச்சியாடா, லோக்கல் மாதிரி பேசுறா. இவன் பிறக்கும் போது உங்க அம்மா கிட்ட யாரோ குழந்தைய மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னடா, அதே சந்தேகம்